Hey dudes, welcome back to our channel. இப்போ நம்ம OLAP பத்தி பார்க்கலாம். ஸோ OLAP அப்படின்னா ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். அனலிட்டிக்கல் அப்படின்னா ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு இந்தந்த கொஷின்லாம் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அனலிசிஸ் பண்ணுறீங்க இல்லையா? அதாவது பாஸ்ட் டேட்டா வச்சு இந்த இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு சில விஷயத்த அனலிசிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கம்பெனி விஷயமா போயிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனிஸோட ஓல்டு டேட்டாஸை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நடந்திருக்கு, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அனலிசிஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த இதை பார்க்குறது தான் இந்த OLAP அப்படிங்கிறது. ஸோ இந்த OLAPங்கிறது ஒரு டெக்னாலஜி, ஓகேவா? இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல்ல ஃப்ரம் வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்மளால அனலிசிஸ் பண்ணிக்க முடியும். என்னப்பா அது மல்டி டைமென்ஷன் அண்ட் வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிலாம் சொல்றாங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க, லைக் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களோட 4 பிரான்ச் எடுத்துக்கலாம். சென்னை, பெங்களூரு, ஸோ டெல்லி, இந்த மாதிரி 4 பிரான்ச்சுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஷாப்பில் நடக்கிற டேட்டாஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. எதில்? டேட்டா வேர் ஹவுஸில், ஓகேவா? ஸோ அதிகபட்சமான டேட்டா வேர் ஹவுஸ் அதிகபட்சமான டேட்டா வந்துச்சுனாலே நமக்கு வந்து டேட்டா வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த மல்டி டைமென்ஷன் அப்படின்னா என்ன ப்ராடக்ட் எனக்கு வந்து அதிகமாக சேல் ஆயிருக்கு, இந்த 3 இதில் எனக்கு எந்த இடத்துல எனக்கு வந்து அதிகமாக என்னோட ப்ராடக்ட் சேல் ஆயிருக்கு, எந்த மந்தில் எனக்கு சேல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் அந்த என்ன நமக்கு சேலுங்கிறத ஒரு மேட்ரு, பட் நான் வந்து என்னைக்கு எப்போ அதிகமாக சேல் ஆயிருக்கு, எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆயிருக்கு, எந்த மந்த் அதிகமாக சேல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்னோட ஓல்டு டேட்டா வச்சு நான் வந்து அனலிசிஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? இப்போ OLAPங்கிறது ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸ் இஸ் த டெக்னாலஜி that empowers users to analyze multi-dimensional data interactively from various perspective. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிஸ்னஸ் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம், காம்ப்ளெக்ஸ் கொரிஸ் ரன் பண்ணிக்கலாம், டிசிஷன் மேக்கிங் பண்ணிக்கலாம். இதோட யூசஸே அதானே. ஸோ இதான் OLAP அப்படிங்கிறது. ஏபி உங்களுக்கு வந்து தெரியும், டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்னாலே ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை தான் ஸ்டோர் பண்ணுவோம், அதிகபட்சமான டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவோன்ட்டு. ஸோ இது ஆல்சோ நம்ம டெய்லி யூசஸ்லையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி சேல்ஸ் எவ்வளோ நடக்குது, என்ன ஏது, அதை பற்றியும் அனலிசிஸ் பண்ணிக்கலாம். அண்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு 5 வருஷத்துக்கு அடுத்து என்ன நடக்கும், அதாவது 5 வருஷத்தை வச்சு டேட்டாஸை வச்சு எப்படிலாம் அனலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நம்ம டிசிஷன் மேக்கிங்குமே எடுத்துக்கலாம், ரைட்? ஓகே, இந்த இடம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம வந்து டேட்டா வேர் ஹவுஸ் டிசைனிங் படித்தோம் இல்லையா? அந்த இடத்துல நம்ம டேட்டா வேர் ஹவுஸில் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதை டிசைன் பண்ணுறதுக்கு படித்தோம். இப்போது இந்த ஸ்டோர் பண்ண டேட்டா வச்சு எப்படி நம்ம வந்து விசுவலைசேஷன் பண்ண போகிறோம், எப்படி நம்ம அனலிசிஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம இந்த ப்ராசஸ் தான் வந்து நடக்க போகுது. OLAPங்கிறது. OLAP அப்படின்னாலே டேட்டா வேர் ஹவுசிங்கு, OLTP அப்படின்னா டேட்டா பேஸு, அது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஜஸ்டான ஒரு டேட்டா செட் மட்டும்தான். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, எந்த மந்தில் அதிகமாக சேல் ஆயிருக்கு, என்ன ப்ராடக்ட், லேப்டாப் அதிகமாக சேல் ஆயிருக்கா, ஃபோன் அதிகமாக சேல் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆயிருக்கு, எந்த மந்த் அதிகமாக சேல் ஆயிருக்கு, எந்த இடத்துல நமக்கு டேட்டாஸ் அதிகமாக சேல் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டா செட்டை எழுதிட்டு, சப்போஸ் எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் இந்த டேட்டா செட்டை எழுதிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இங்கேருந்து அனலிசிஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாயிண்ட் கொடுத்தீங்கனாலே போதும், ரைட்? ஓகே, இப்போ வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து மல்டி டைமென்ஷனல் அனாலிசிஸ் இப்போ தான் நம்ம சொன்னோம். ஸோ வந்து மல்டி டைமென்ஷன் அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி ஒன்று இருக்குது, காலம், மந்த் ஒன்று இருக்குது, சேல்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து சிட்டியிலே பார்த்தோன்னா சென்னை, இந்த நிறைய இடத்துல நமக்கு ஓவர்லேப் வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு மல்டி டைமென்ஷன் டேபிளில் போடுவோம். அதை நான் உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸில் வரப்போ ஈஸியாக புரியும். ஸோ இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் அனலிசிஸ் வந்து பண்ணிக்கலாம். நிறையா காலம்ஸ் எடுத்துகிட்டு அதை வச்சு இது பண்ணிக்கலாம். டேட்டா ஆர்கனைஸ்டு இன்டு டைமென்ஷன் அண்ட் ஃபேக்ட்ஸ் எனேபிளிங் இந்த இன்டெப்த் அனலிசிஸ். ஸோ நிறையா டேட்டாஸை வச்சு நம்ம வந்து மல்டி டைமென்ஷனல் அனலிசிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அக்ரிகேஷன் அப்படின்னா இப்போது இதை பார்த்ததும் உங்களுக்கு வந்து அவ்வளோவா புரியல இல்லையா? இதே நம்ம வந்து என்ன பண்ணிக்க போகிறோன்னா அக்ரிகேஷன், லேப்டாப்பை ஃபுல்லாக ஒரு காலமாக, ஃபோனை ஃபுல்லாக இதை வச்சுட்டு இது ஃபோன் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, லேப்டாப்புக்கு எவ்வளோ சேல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணி
அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்னாலே உங்களுக்கு மீன், மீடியன், மோட், ஸோ இந்த மாதிரியான இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் வச்சு அந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரே ஒரு டேட்டா கிடைக்கும். லேப்டாப்னு எடுத்தோன்னா இது நான் சும்மா சொல்கிறேன், ஒரு 1 lakh வந்து போயிருக்கு. ஃபோன் பார்த்தோன்னா ஒரு 80,000 போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம அக்ரிகேஷன் பண்ணி அதை நம்ம சம்மரைஸ் பண்ணி வியூ பண்ணலாம். இது ஒரு கேரக்டரிஸ்டிக் தானே. ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம பண்ணாமல் டேட்டா வேர் ஹோஸ்டிங் மாடல்லே ஈஸியாக நம்ம வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் கொரி பர்ஃபார்மன்ஸ். இது வந்து நம்ம நார்மல் டிபிஎம்எஸ்ல இருக்கிற மாதிரி, டேட்டா பேசிஸில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு காலமாக வந்து ரீட் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் எக்கச்சக்கமான டேட்டாஸ் வந்து டேட்டா வேர்ஹவுஸில் இருக்கும். ஒவ்வொரு நேரம் ரீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வயசே ஆகிடும். ஸோ அதனால் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கொரி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது மூலியமாக நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் டைமிங்கை வந்து எடுத்துக்கலாம், ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அது என்ன மெத்தட் அப்படிங்கிறது நம்ம ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராக்டிவ் இன்டர்ஃபேஸ். ஸோ இது டேட்டா சயின்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுவோம். அதாவது அவ்வளோ எக்கச்சக்கமான டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அதை சம்மரைஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இசி இவ்வளோ டிபார்ட்மெண்ட் மார்க் எடுத்திருக்காங்க, சிஎஸ்சி இவ்வளோ டிபார்ட்மெண்ட். ஸோ என்னன்னா மொத்த டேட்டாவும் தனித்தனியாக அனலைசிஸ் பண்ணி ஒரே டேஷ்போர்டில் இங்கே கொண்டு வந்திருக்காங்கல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ இது வந்து இசின்னு வச்சுக்கோங்க, இது சிஎஸ்சின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸை மொத்தமாக ஒரே பேஜில் அந்த டேஷ்போர்டை காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் டேட்டா இன்டெகிரேஷன் அப்படின்னா நம்ம வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்ம டேட்டாஸ் எடுத்து அந்த டேட்டா வேர்ஹவுஸ் லோட் பண்ணுவோம். ஸோ அதுவும் ஒரு கேரக்டரிஸ்டிக்காக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன்ஸ், பர்சன்டேஜ், இந்த மாதிரியான இதுவுமே நம்ம டேட்டா வேர்ஹவுசிங்கில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன் ஈஸியாக பண்ணிக்கலாம். பை சார்ட், பார் சார்ட் இதை வச்சு நம்ம இந்த மாதிரி நார்மலாக டேட்டாவாக பார்க்காம இந்த மாதிரி விசுவலைசேஷனாக பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். அதிகமாக டேட்டா வந்துச்சு அப்படின்னா நம்மளால் அந்த டேட்டா வேர்ஹவுஸை நம்ம என்ன பண்ணிக்க முடியும், எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான். அண்ட் வந்து கடைசியாக நம்ம OLAP அண்ட் OLTPக்கு ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ.